இந்த ப்ரோஸ் வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கதைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டோரி. இது ஏன் அப்படின்னா புது சிலபஸில் புதுசாக இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்க டாபிக் இது. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கேரக்டர்ஸ் கிடையாது, ஆனால் எல்லாமே டீட்டெயில்ஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸை பற்றி ஒரு 3 பேர்த்த பற்றி இந்த கதையில் கொடுத்துருக்காங்க. அவங்கள பற்றி ரொம்ப இன்டெப்தான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறையா இதில் கேள்வி கேட்கணும்னு நினச்சா ரொம்ப டிஃபிகல்ட்டாக கேட்க முடியும், ஏன்னா அவ்வளோ டேட்டா உள்ள இருக்குது. எத்தனை ரன் அடிச்சிருக்காங்க, ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம், சரிங்களா? ஸோ அதை கேர்ஃபுல்லாக படிங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டாருங்கிற கதையே ஒரு 25 பாயிண்ட்ல நான் சம்மரைஸ் பண்ணியிருக்கேன். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக எடுத்திருக்கேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு ரிவிஷனுக்காகவும் ஒரு ரீகாலுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. கதையை நீங்கள் லைன் பை லைன் அக்யூரஸி எப்பயும் படிச்சிருக்கேன், ஓகேங்களா? ஓகே, நேராக கதைக்குள்ளே போயிடுவோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு செகண்ட் ஹைலைட் எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மித்தாலி ராஜ் அப்படிங்கிற ஒரு லேடியை பார்க்க போகிறோம். மித்தாலி ராஜ், ஏ ஸ்கூல் கோயிங் student was excited to learn about a women cricketer in class. The teacher introduced Mithali Raj, breaking the students' belief about women in cricket. ஒரு ஸ்கூல் போயிட்டு இருக்கு. அங்க ஒரு பையன் டீச்சர் இந்த கதையெல்லாம் சொல்ற மாதிரி, இன்ஃபர்மேஷன் சொல்ற மாதிரி தான் இந்த கதை ஆரம்பிக்குது, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டீச்சர் மித்தாலி ராஜ் அப்படின்னு சொன்ன உடனேவே ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடிலாம் நம்மளே என்ன நினைச்சிட்டு இருப்போம், கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் ஜென்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா மித்தாலி ராஜ் அப்படிங்கிறவங்க ஒரு லேடி, உமன் இன் கிரிக்கெட். ஸோ அந்த கிரிக்கெட்ல உமனை ஃபர்ஸ்ட் கேட்கறது அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கு, ரொம்ப அதிர்ச்சியாகவும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்கு. The student previously believed only male cricketers like Sachin, Kohli were great. ஸோ சச்சினும் கோலியும் மட்டும்தான் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் லேடிஸும் கிரிக்கெட் விளையாட முடியும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. He did not allow his sister to play cricket, thinking it was not for girls. இந்த கதையில வர்ற அந்த கேரக்டர் பேர்லாம் சொல்லலை, நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த பையன் என்ன நினைச்சுக்கிறான், இது வரைக்கும் கிரிக்கெட்டுங்கிறதே ஜென்ஸுக்கு தான் போல இருக்கு. ஸோ அப்படின்ட்டு தங்கச்சியெல்லாம் விளையாடும் போது என்ன சொல்றது, நீ இதெல்லாம் பசங்க விளையாடுற கேம், நீ போயிரு அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிருக்கான். அதை நினைச்சு அவன் யோசிக்கிறான், ஓ கேர்ள்ஸும் விளையாடலாம் போல கிரிக்கெட் அப்படின்ட்டு. ஸோ மித்தாலி ராஜ் பிகின் பிளேயிங் கிரிக்கெட் அட் த ஏஜ் ஆஃப் 10. 10 வயசுல மித்தாலி ராஜ் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஷி வாஸ் செலக்டட் ஃபார் த இந்தியன் நேஷனல் டீம் when she was just 17. 18 வயசுக்கு முன்னாடியே கரெக்டாக 17 வயசுல செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அவங்க கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சது 10 வயசு, நேஷனல் டீம்ல இந்தியன் நேஷனல் டீம்ல செலக்ட் ஆனது 17 வயசு, ஓகேவா? இதை மறந்துடாங்க, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இங்கே. ஷி இஸ் ஃப்ரம் ஹைதராபாத் அண்ட் ஹர் மதர் டங் இஸ் தமிழ். ஓகே, நம்முடைய தமிழ்நாடு, அவங்க ஹைதராபாத்ல இருந்து வந்திருக்காங்க. திஸ் மேட் த ஸ்டூடெண்ட் ஃபீல் ப்ரௌட் ஆஃப் ஹர் பேக்ரவுண்ட். அவங்க பேக்ரவுண்டை நினைச்சு பெருமையா இருக்கு, நம்ம தமிழ்நாடு இல்லையா, அதனால. ஸோ மித்தாலி இஸ் த ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் இன் உமன்ஸ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட். ஸோ மித்தாலி தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் இன் உமன்ஸ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட். இன்டர்நேஷனல் லெவல் கிரிக்கெட்ல மித்தாலி தான் அதிக ரன் அடிச்சவங்க. ஷி இஸ் த ஒன்லி உமன் கிரிக்கெட்டர் டு கிராஸ் 6000 ரன்ஸ் இன் ODI, ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்ச் இருக்கு இல்லையா, அதுல. ஸோ இதுல இப்போ டேட்டா என்ன, 10 வயசு 17 வயசு, ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் இவங்க தான். ஹைதராபாத்ல இருந்து வந்திருக்காங்க, 6000 ரன் அடிச்சிருக்காங்க ஒன் டே கிரிக்கெட் இன்டர்நேஷனல் மேட்ச்ல, ஓகேவா? ஸோ இத்தனை டேட்டாவும் முக்கியம். She created history by scoring 7 consecutive 50s. 7 consecutive 50s in ODI. ODI எப்படின்னா கான்சிக்யூட்டிவ்னா என்னன்னா அடுத்தடுத்த மேட்ச்ல தொடர்ந்து கண்டினியூஸா 7 மேட்ச்ல 50 50 50 50 அடிச்சிருக்காங்க, ஓகேவா? She referred us to as the Tendulkar of Indian women cricket. Tendulkar of Indian women cricket. இவங்க என்ன சொல்றாங்கன்னா உமன் கிரிக்கெட்ல டெண்டுல்கர் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா? ஓகே. Mithali feels honored to be compared with Sachin Tendulkar, but she prefers to be known for her own identity as a woman cricketer. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சச்சினோட பெருமை அளவுல நான் பாதியை கூட நான் அடைய தகுதி இல்லை, ஏன்னா அவரு பண்ண சாதனைகளை நான் பாதி கூட பண்ணல. பட் அதே சமயம் என்ன சச்சின் டெண்டுல்கரோட கம்பேர் பண்றதை விட என்னோட ஓன் ஐடென்டிட்டியில என்ன நீங்க மென்ஷன் பண்றதா எனக்கு பெருமையா இருக்கு அப்படிங்கறத பெருமையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. She began by playing cricket with her brother and returning balls at her father's practice. அவங்க அப்பா, அதாவது ஃபாதர் practice. She began by playing cricket with her brother. ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா விளையாடும் போது சும்மா அங்கிட்டு போறப்ப எடுத்து போறதுக்காண்டி சும்மா கூட விளையாட்டுக்கு போனவங்க. அதுக்கப்புறம் அவங்க தம்பியோட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க, ஓகேவா? Her journey started from humble beginnings. Mithali proved that cricket is not just for men. She broke traditional gender barriers in sports. ஒரு கலாச்சாரமும் கல்ச்சர் இருக்குல்ல, ஜென்ஸ் மட்டும் தான் இந்த விளையாடணும், அதை பிரேக் பண்ணி உடைச்சிருக்காங்க இவங்க.
She was awarded as the Padma Shri by the government of India. Padma Shri அப்படிங்கிற அவார்டை வாங்கியிருக்காங்க. This was in recognition of her contribution of Indian cricket. இந்தியன் கிரிக்கெட்ல இவங்க பண்ண கான்ட்ரிபியூஷனுக்கும் இந்திய நாட்டுக்காண்டி பெருமையை சேர்த்ததுக்காகவும் கவர்மெண்டால பத்மஸ்ரீ அவார்டு இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. On 23rd February 2018, she scored 76 not out against South Africa in T20 match. T20 மேட்சும் நடந்திருக்கு. அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா 23 February 2018 நடந்திருக்கு. 76 ரன் அடிச்சிருக்காங்க நாட் அவுட் அகைன்ஸ்ட் அலாங் வித் ஸ்மிருதி மந்தானா. ஷி லீட் இந்தியா டு 9 விக்டோரி. அந்த மேட்ச்ல இவங்க ஜெயிச்சிடுறாங்க. இவங்களுடைய கோ பார்ட்னரா யார் விளையாண்டுருக்காங்கன்னா ஸ்மிருதி மந்தனா அப்படிங்கிற ஒரு பிளேயர் விளையாண்டுருக்காங்க. இவங்க 76 அடிச்சிருக்காங்க, பட் நாட் அவுட். ஆனா அதுக்குள்ள மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. ஓகேவா, நாட் அவுட்னு அதனால தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் நமக்கும் மேட்ச் நடந்திருக்கு உமன்ஸ் கிரிக்கெட்ல. ஓகேவா, 23 February 2018 76 ரன் அடிச்சிருக்காங்க. இந்த கதை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்தனை நம்பர் வருது பாருங்க. நம்பரை கேட்டாங்கன்னா நமக்கு ட்விஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால தெளிவா 10 வயசு 17 வயசு ஹைதராபாத்ல வந்திருக்காங்க. அவங்க அப்பா கிரிக்கெட் விளையாடும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது அவங்க தம்பி கூட விளையாட ஆரம்பிச்சது. பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காங்க. 23 February 2018 76 ரன் அடிச்சிருக்காங்க. T20 மேட்ச்ல அதாவது ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்ச்ல அதிக ஸ்கோரர் அடிச்சது இவங்க தான். 6000 ரன் அடிச்சிருக்காங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே டேட்டா. ஓகேவா, ஓகே. Inspired by Mithali's story, the student changed his attitude. He now supports his little sister passion for playing cricket. இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் அந்த பையன் என்ன பண்றான், இல்ல இனிமேல் நம்ம லேடிஸ் கூட விளையாடலாம், தப்பு இல்லை, அதனால தங்கச்சியும் நம்ம விளையாட வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவனுடைய ஆட்டிடியூட மாத்திக்கிறான். ஃபர்ஸ்ட் கேரக்டர் முடிஞ்சிருக்கு. அடுத்த உஷாராணி. உஷாராணிங்கிறவங்க யாருன்னா போலீஸ், அதே சமயம் கபடி சாம்பியன். உஷாராணி இஸ் போத் காப் அண்ட் கபடி சாம்பியன். She comes from a poor area called சுப்தேர் பாளையா இன் பெங்களூரு. சுப்தேர் பாளையா இடம் ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க. சுப்தேர் பாளையா பெங்களூர்ல இருக்கு. Inspired by her mother's dream of becoming an athlete, she took up kabaddi. She practiced daily at Kantirava Stadium, rain or shine. அதாவது என்னன்னா அவங்களுடைய அம்மாவுடைய கனவு, இன்ஸ்பயர்ட் பை ஹர் மதர்ஸ் ட்ரீம் என்னன்னா பிகமிங் அத்லட், அவங்க அத்லட்டா வரணும் அப்படிங்கிறது. பட் ஆனா இவங்க வந்து கபடியை சூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டீர் வீரா ஸ்டேடியம் அப்படிங்கிற இடத்துல மழை வெயில்னு பார்க்காம டெய்லி இவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அதான் சொல்லுவாங்க. ஷி ஸ்டார்டட் பிளேயிங் கபடி அட் ஏ லோக்கல் கிளப் நியர் ஹர் ஹோம். ஃபர்ஸ்ட் இவங்க கபடி விளையாட ஆரம்பிச்சது, ப்ராக்டிஸ் பண்ணது கண்டீர் வீரா ஸ்டேடியம். லோக்கல் கிளப்ல ஒன்று ஜாயின் பண்ணிருக்காங்க, அங்க கபடி விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஷி ரோஸ் டு த நேஷனல் லெவல் இன் த சப் ஜூனியர் கேட்டகரி. ஸோ நேஷனல் லெவல் போயிருக்காங்க சப் ஜூனியர் கேட்டகரியிலே. ஓகேவா, நேஷனல் லெவல் போயிருக்காங்க. உஷாராணி சப்போர்ட்டட் ஹர் ஃபேமிலி பை செல்லிங் ஃப்ளவர்ஸ். ஷி ஒர்க்டு ஹார்ட் வைல் கண்டினியூ ஹர் ஸ்போர்ட் ஜர்னி. அதாவது அன்றாட வாழ்க்கையை அவங்க நடத்துறதுக்கு பூ வித்து தான் அவங்க வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கு வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி. ஓகேவா, ஹர் எக்ஸலன்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் காட் ஹர் எ ஜாப் இன் கர்நாடகா ஸ்டேட் போலீஸ். இவங்களுடைய ஸ்போர்ட்ஸ்ல இவங்களோட அச்சீவ்மெண்ட்டை பார்த்து கர்நாடகா ஸ்டேட் போலீஸ் வந்து வேலை கொடுத்துருக்கு. ஓகேவா, ஷி பிகம் த யங்கஸ்ட் பிளேயர் இன் த உமன்ஸ் போலீஸ் கபடி டீம். யங்கஸ்ட் பிளேயரும் இவங்க தான் கபடி டீம்ல. ஷி இஸ் நோன் ஃபார் ஹர் ரைடிங் ஸ்கில் அண்ட் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ். அவங்களுடைய she is known for her riding skill and strong performance. She consistently plays a key role in national tournaments. அவங்களுடைய ரைடிங் ஸ்கில்லும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸும் அவங்களுக்கு தெரியுது. அதனால கன்சிஸ்டன்டா என்ன பண்ணிருக்காங்க, நேஷனல் டோர்னமெண்ட்ல இன்னும் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஹர் ஆஃபீஸர் E.S. சுமந்த் பிரைசஸ் her dedication and skill. She participate in national events every year without fail. இவருடைய ஆஃபீஸர் யாருன்னா E.S. சுமந்த் அப்படிங்கிறவர். அவர் இவங்க டெடிகேஷனை ரொம்ப பாராட்டுறாரு. Usha continues to train daily to win the Asian Games gold medal. She is the role model of her siblings and many athletes. So என்ன சொல்றாங்கன்னா உஷா வந்து கண்டினியூவா ட்ரெயின் டெய்லி டு வின் த ஏசியன் கேம்ஸ்ல கோல்டு மெடல் அடிக்கிறதுக்காக டெய்லி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஷி இஸ் த ரோல் மாடல் ஃபார் ஹர் சிப்ளிங்ஸ். அவருடைய தங்கச்சிகளுக்கும் நிறைய ஒரு தங்கச்சிகள் இல்லை, உடன் பிறந்தவங்களுக்கும் நிறைய அத்லட்ஸ்க்கும் இவங்க ரோல் மாடலா இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது PV சிந்து. அது நமக்கு தெரிஞ்ச கேரக்டர் தான் அவங்க. PV சிந்து ஓன் ஏ சில்வர் மெடல் அட் த 2016 ஒலிம்பிக். மூணாவது அதாவது தேர்டா கொடுக்கப்புறம் சில்வர் மெடல் வாங்கினாங்க 2016. சாய்னா நேவால் ஓன் ஏ பிரான்ஸ் மெடல் இன் 2012. 2016 சிந்து வாங்கியிருக்காங்க, 2012 சாய்னா நேவால் வாங்கியிருக்காங்க. ரெண்டு பேத்துக்கும் நமக்கு தெரியும். சிந்து என்டர்ட் த BWF டாப் 20 at just 17 years of age. அந்த BWF 20 அப்படிங்கிற அந்த ஒரு கேம்ஸ்ல வெறும் 17 வயசு இருக்கும் போதே சிந்து என்ன செஞ்சிடறாங்க, டாப் 20 பிளேயர்ஸ்ல வந்துடுறாங்க.
சி இஸ் அமாங் த வேர்ல்டு டாப் 5 உமன் சிங்கிள்ஸ் பிளேயர். அதே நிமிஷம் டாப் 5லையும் இவங்க இருக்காங்க. எப்படின்னா வேர்ல்டு டாப்ல, சிங்கிள் பிளேயர்ல வேர்ல்டு டாப்ல 5 இடத்துக்குள்ள இவங்க வந்துருவாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து, தோ ஹர் பேரண்ட்ஸ் வேர் வாலிபால் பிளேயர்ஸ், அவங்களோட அப்பா அம்மா வந்து வாலிபால் பிளேயர், இருந்தாலும் இவங்க பேட்மிண்டன் சூஸ் பண்ணிட்டாங்க. சி வாஸ் இன்ஸ்பயர்ட் பை கோபிச்சந்த் அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ பலேலா கோபிச்சந்த் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற நபர் இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவருடைய அச்சீவ்மெண்ட்னால இவங்க பேட்மிண்டன் எடுத்திருக்காங்க. ஸோ பலேலா கோபிச்சந்த் அப்படிங்கிறவருடைய அச்சீவ்மெண்ட்ஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. சி ஜாயின்ட் கோபிச்சந்த் பேட்மிண்டன் அகாடமி. ஸோ இவங்க அதுக்கு கோபிச்சந்த் பேட்மிண்டன் அகாடமியில சேர்ந்து ஆஃப்டர் இனிஷியல் ட்ரைனிங் அப்புறம் சேர்ந்திருக்காங்க. ஹர் கோச் பிரைஸ் ஹர் பஞ்சுவாலிட்டி அண்ட் ஸ்ட்ராங் ஒர்க் எத்திக். இவங்களுடைய நேரம் தவறாமைக்கும் இவங்களுடைய ஸ்ட்ராங்கான ஒர்க்குக்கும் அவங்களோட கோச் என்ன செய்யறாங்க, பாராட்டுறாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து பார்ப்போம். Despite her busy career, she balanced academics and sports. She holds a BCom degree and has won Padma Shri, Arjuna Award and Khel Ratna Award. ஸோ அவங்களுடைய பிஸி கேரியர்லையும் அவங்க படிப்பையும் பார்த்துட்டு ஸ்போர்ட்ஸையும் பார்த்துருக்காங்க. ஏன்னா இவங்க ஒரு பிகாம் டிகிரி ஹோல்டர். அதே நிமிஷம் பத்மஸ்ரீ அவார்டு, அர்ஜுனா அவார்டு, கேல் ரத்னா அவார்டு, இந்த 3 அவார்டு அவங்க வாங்கியிருக்காங்க. ஓகே, ஃபுல் கதையில என்னைக்கு வாங்கினாங்கன்னு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா படிங்க. இதோட கதை முடியுது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கதை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய மேக் பண்ண கதை எவ்வளோ பெருசாக வேணா போட்டோம், அதை பற்றி கவலை இல்லை. பட் உள்ள கண்டென்ட் வந்து ரொம்ப ஹெவியா இருந்துச்சுன்னா அதுதான் நமக்கு டஃப்பான ஏரியான்னு அர்த்தம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் கதை ரொம்ப டஃப்பானது. ஏன்னா இந்த 3 பேரும் என்ன ஏஜ்ல உள்ள நுழைஞ்சாங்க, இந்த 3 பேரும் எவ்வளவு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, எல்லாமே நியூமரிக்கல் டேட்டா. ஸோ அதனாலதான் டஃப்பான கதை நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா படிக்கணும். இதை ஜஸ்ட் ரீகால் பண்றதுக்கு இந்த வீடியோவை பாருங்க, இல்ல ரிமெம்பர் பண்றப்போ இந்த வீடியோ பாருங்க. ஆனா ஃபுல் கதையை 7 டைம்ஸ் நீங்க படிக்கணும். கேள்வி அந்த கண்டென்ட்குள்ள எங்க வேணாலும். ஓகேவா? Thank you so much. Thank you.